என்னோட டாபிக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நியூ இயர் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வோடஃபோன் ஐடியாவோட ஏஜிஆர் ரிலீஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் வந்து 87,695 crores வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா வோடஃபோனுக்கு இருக்க டியூஸ்லாம் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 87,695 crores. ஸோ கவர்மெண்ட் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் வோடஃபோன் ஐடியாவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ வோடஃபோனுக்கு வந்து நிறைய டெட் இருக்கிறதால அவங்க பே பண்ண வேண்டிய டியூஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இந்த டியூஸ்லாம் வோடஃபோன் ஐடியா வந்து ஃபைனான்சியல் இயர் 2032லேருந்து ஃபைனான்சியல் இயர் 2041 வரைக்கும் பே பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் 2018 அண்ட் 2019 இந்த டெட்டை வந்து இந்த ஃபைனான்சியல் இயர் 2026 ஃபைனான்சியல் இயர் 31 பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா வோடஃபோனுக்கு வந்து வோடஃபோன் ஐடியாவில் 49% ஸ்டேக் இருக்கு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா வந்து ஆல் டைம் ஹை வந்து ஹிட் பண்ணாங்க. இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியாவோட ஷேர் பிரைஸ் வந்து நியர்லி 11% டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அடுத்தது பந்தன் பேங்க் வந்து அவங்களுக்கு இருக்க என்பிஏஸை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா பந்தன் பேங்க் வந்து என்பிஏ அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோட டோட்டல் பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 6,872 crores கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்சிஏஎல், அதாவது அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இந்தியா லிமிடெட் அண்ட் ஃபீனிக்ஸ் ஏஆர்சி லிமிடெட். ஸோ ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்கோட என்பிஎஸ்ல அன்செக்யூர்டு என்பிஐ போர்ட்ஃபோலியோ வந்து 3,165 crores. இது வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்சிஏஎல் 569.75 crores வாங்கியிருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ரெசிப்ட் பேசிஸ்ல நடந்திருக்கு. டோட்டல் எஸ்ஆர்ல ஏஆர்சிஏஎல் வந்து 52% சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதோட டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 303 crores. ரிமைனிங் இருக்க 46.75%, அதாவது 266.36 crores பந்தன் பேங்க் ரீடைன் பண்றாங்க. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா அன்செக்யூர்ட் ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோல பந்தன் பேங்க் இருக்க பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,707 crores. இதை வந்து ஃபீனிக்ஸ் ஏஆர்சி 331 crores வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷனும் செக்யூரிட்டி ரெசிப்ட் பேசிஸ்ல நடந்திருக்கு. இந்த டோட்டல் செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸ்ல ஃபீனிக்ஸ் ஏஆர்சி வந்து 37.84% சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 125 crores அண்ட் ரிமைனிங் இருக்க 62.16%, அதாவது 206 crores வந்து பேங்க் வந்து ரிட்டைன் பண்றாங்க. அடுத்தது முத்தட் மைக்ரோ ஃபினோட டோட்டல் அசெட்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் 13,000 crores ரீச் ஆகிருக்கு. இண்டிவிஜுவல் லோன் புக் வந்து 1,000 crore கிராஸ் ஆகிருக்கு. முத்தூட் ஃபின்காப்போட சப்சிடரி தான் முத்தூட் மைக்ரோஃபின். முத்தூட் மைக்ரோஃபின் வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சில லிஸ்ட் ஆகிருக்கு. ஆனா அதோட பேரண்ட் கம்பெனி முத்தூட் ஃபின்கார்ப் வந்து இன்னும் லிஸ்ட் ஆகல. அடுத்தது மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து அதோட சப்சிடரி கம்பெனி ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ்ல 250 crores வந்து இன்ஃபியூஸ் பண்ண போறாங்க. ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸோட கேபெக்ஸையும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸை சப்போர்ட் பண்றதுக்கு இந்த கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறதா மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 250 crores வந்து இன்ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ்ல மணப்புரம் ஃபைனான்ஸ்க்கு இருக்க ஸ்டேக் வந்து 98.31%லேருந்து 98.56% இன்க்ரீஸ் ஆக போகுது. அடுத்தது சாஃப்ட் பேங்க் வந்து ஓப்பன் ஏல அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டோட்டலா $41 billion இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பன் ஏல 11% ஸ்டேக் வந்து சாஃப்ட் பேங்க் ஓன் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.